வணக்கம் நண்பர்களே. தேனி மாவட்ட மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ். மதுரையிலிருந்து தேனி வரைக்கும் இப்போது ரயில் சேவை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரயில் சேவை போடி வரைக்கும் எப்போது நீட்டிக்கப்படும், போடிக்கு புதிய ரயில்கள் எப்போது அறிவிக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தேனி மாவட்ட மக்களிடையே கடந்த ஒரு வருஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் போடிக்கான புதிய ரயில் சேவை பற்றியான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இப்போ வெளியாகிருக்கு. போடிக்கு ஒரு ரயில் இல்லை, 2 ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை போடி குறுகிய ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றுவதற்கான பணிகளுக்காக கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அகல ரயில் பாதைக்கான பணிகள்லாம் நடைபெற்று போன வருஷம் மதுரையிலிருந்து தேனி வரைக்கும் தினசரி ரயில் இயக்கப்பட்டது. மீதமுள்ள தேனியிலிருந்து போடி வரைக்கும் இருக்கிற 15 கிலோமீட்டர் பணிகள் இப்போது முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் போடி ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் சில வேலைகள் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. இந்த வழித்தடத்தில் போன மாதம் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பயணிகள் ரயில் சேவை ஆரம்பிக்கிறது எப்போ அப்படிங்கிறத தான் மக்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஜனவரி மாதம் பொங்கலுக்குள்ளே ரயில் சேவை இயக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா ஜனவரி எண்டுக்குள்ளே ரயில் சேவை இயக்க வாய்ப்பு இருக்கிறதா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக பிப்ரவரி 19ஆம் தேதியில் இருந்து போடிக்கு ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்தியன் ரயில்வேல இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது பிப்ரவரி 19 இருந்து மதுரை தேனி எக்ஸ்பிரஸ் ரயிலை போடி வரைக்கும் நீட்டிப்பு செய்கிறதுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது தேனி மாவட்ட மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதலாக டபுள் டமக்கான் ஆஃபர் மாதிரி நமக்கு இன்னொரு சூப்பரான நியூஸையுமே சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, போடியில் இருந்து சென்னைக்கு வரைக்கும் டைரக்டான ட்ரெயின் வாரத்தில் 3 நாட்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெயினுமே பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சென்னை சென்ட்ரலில் இருந்து சேலம், நாமக்கல், திண்டுக்கல் வழியாக மதுரை வரைக்கும் வாரத்திற்கு 3 நாட்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற எக்ஸ்பிரஸ் ரயிலை இப்போ போடி வரைக்கும் நீட்டிப்பு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. சென்னை சென்ட்ரலில் இருந்து போடி வரைக்கும் நீட்டிக்கப்பட உள்ள ரயிலோட எண் 20601. சென்னையில் இருந்து திங்கள், புதன், வெள்ளி 3 நாட்கள்லையும் இரவு 10:30க்கு கிளம்பும். மறுநாள் 7:10க்கு மதுரைக்கு சேரும். 9:35க்கு போடி நாயக்கனூர் சேரும். அதே போல் ரிட்டன் டைரக்ஷனில் போடியிலிருந்து சென்னை வரைக்கும் இயக்கப்பட உள்ள ரயிலோட எண் 20602. இந்த ரயில் போடியில் இருந்து ஞாயிறு, செவ்வாய், வியாழன் கிழமைகளில் இரவு 8:30க்கு கிளம்பும். மதுரைக்கு 10:45க்கு சேரும். சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை 7:55க்கு சேரும். மதுரை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். வடபழஞ்சி ரயில் நிலையத்தில் நிற்காது. மதுரை போடி அகல ரயில் பாதை அமைக்கிறதுக்கு முன்பு குறுகிய ரயில் பாதையில் மதுரைக்கும் போடி வரைக்கும் மட்டும்தான் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருந்தது. சென்னை வரைக்கும் ரயில்கள் இயக்கப்படவில்லை. இப்போது முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறையாக போடியிலிருந்து சென்னை வரைக்கும் ரயில்கள் இயக்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். அடுத்ததாக மதுரையிலிருந்து போடி வரைக்கும் இயக்கப்பட உள்ள தினசரி ரயில். இந்த ரயில் ஏற்கனவே மதுரையிலிருந்து தேனி வரைக்கும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே ரயிலை போடி வரைக்கும் நீட்டிப்பு செய்ய போகிறாங்க. இந்த ரயில் இப்போது இயக்கப்படும் நேரத்தில் சில மாற்றங்கள் செய்ய இருக்காங்க. அதாவது இந்த ரயில் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு அப்புறம் தினசரி காலை 8:20க்கு மதுரையில் இருந்து கிளம்பும். 9:42க்கு தேனி சேரும். 10:30க்கு போடி நாயக்கனூர் சேரும். அதே போல் ரிட்டன் டைரக்ஷனில் சாயங்காலம் 5:50க்கு போடி நாயக்கனூரில் இருந்து கிளம்பும். மதுரைக்கு 7:50க்கு போய் சேரும். இந்த ரயில் வடபழஞ்சி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி இந்த ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். ஸோ பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் போடியில் இருந்து 2 ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. அந்த 2 ரயில்களை பராமரிப்பு செய்வதற்கு ஏற்ற மாதிரியான பிளாட்ஃபார்ம் போடியில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போடி சென்னை ரயில் வாரத்திற்கு 3 நாளும், மதுரை போடி ரயில் தினசரி ரயிலாகவும் இயக்கப்பட உள்ளது. இது ஒரு சூப்பரான குட் நியூஸ். இந்த ரயில் சேவை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போடியிலிருந்து வேறு எந்த பகுதிக்கு ரயில் சேவை தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.